அனைவருக்கும் வணக்கம். முகையூர்லேருந்து ராஜமாணிக்கம். மண்ணும் பயனுற வேண்டும், அதில் வாழ் மக்களும் பயனுற வேண்டும், இன்பங்கள் கோடி நிறைந்திட வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருந்திட வேண்டும். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பாசிப்பயிர், அதாவது பச்சைப்பயிர், அதனுடைய மகத்துவம் என்ன, அதை ஏன் நம்ம சாப்பிட்ணும், எப்படி பயிர் வைக்கலாம், அதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த பாசிப்பயிர் உடலுக்கு நல்லதுங்க. பாருங்கள், நானும் பயிர் வச்சுருக்கிறேன். இந்த பாசிப்பயிர் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோய் தாக்கம் இல்லாத நீங்கள் இந்த பாசிப்பயிர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிக மகசூல் எடுக்கலாம். இது நம்ம உணவுக்கும் நல்ல மருந்துங்க. விவசாயத்தில் கொஞ்சம் அதிக லாபமும் எடுக்கலாம். விவசாயிங்க பயிரிடணும். குறிப்பாக இந்த இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இளைஞர்கள்லாம் தெரிஞ்சால், இந்த இளைஞர்கள் தான் எதிர்கால இந்தியாவை உருவாக்க போகிறாங்க. எல்லோருக்கும் சாப்பாடு போடணுங்க. அது இளைஞர் கையில் தான் இருக்குது. அவங்களும் கற்றுக்கணும். இந்த பாசிப்பயிரில் என்ன அப்படி மகத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்கிறது, புரதம் இருக்கிறது, கார்போஹைட்ரேட் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இது நார்ச்சத்துள்ள ஒரு பொருளுங்க. இது அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நினைவுத்திறன் கூடும், ஞாபக சக்தி இருக்குங்க. அதே போல் இதை சாப்பிட்டு வந்தோம்னா இந்த ஆசனவாய் கடுப்பு, இந்த மூலம் கூட வராத இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். அதே போல் இந்த ஜுரம் இருக்கக்குள்ளே இதை அவிச்சவங்களுக்கு அந்த தண்ணியை, கஷாயத்தை கொடுக்கலாங்க. நல்லா வேலை செய்யுங்க. அதே போல் பெண்கள் கர்ப்பமாக இருக்கக்குள்ள இதை கொடுக்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. இது எப்படி நிறைய அது செய்கிற பக்குவத்தில் செஞ்சுக்கலாம். சாம்பாரில் செஞ்சுக்கலாம், அடுத்து பாயாசமாக செய்யலாம், அவிச்சு சாப்பிட்லாம், என்னென்னவோ செய்யலாங்க இதில். ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி கொடுக்கணுங்க. இந்த புரத சக்தி அதிகமாக கொடுத்தா தான் குழந்தைங்க நல்லா வளர்ச்சியாக அழகாக சூப்பராக இருக்குங்க, வளருங்க. இது ஒரு சிறந்த ஊட்ட உணவுங்க. இதை பட்டம் எப்போ பயிர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள, பயிர் வகை பொருட்கள் பெரும்பாலும் மானாவாரியை பொறுத்தளவில் ஐப்பசி போட்டால் சிறந்ததுங்க. ஐப்பசி ஒரு 5 தேதிக்குள்ளே இல்லை ஒரு 10 தேதிக்குள்ளே நீங்கள் இந்த பயிர் வகை பயிர்கள்லாம் நீங்கள் பயிர் வச்சிங்கன்னா, அதுக்கு முன்னால் நல்லா உழவு ஓட்டிடுறீங்க, எரு வடிச்சிடுறீங்க, எல்லாமே பண்ணிடுறீங்க. ஐப்பசி வந்துச்சுன்னு வச்சிங்க, ஐப்பசி 10 தேதிக்குள்ளே வரைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மகசூலுங்க. இது உண்மையிலே நல்ல லாபம். வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த துவரம்பருப்பு நீங்கள் அடிக்கடி சேர்க்குறத விட இந்த பாசிப்பயிரை போட்டு வச்சு பாருங்கள், சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை உணர்ந்தாங்க இந்த பிராமின் சமுதாயம் இதை அதிகமாக சாப்பிடுங்க. ஆனால் மற்ற சமுதாயம் இது என்னவோ அதிகமாக சாப்பிட்றதில்ல. இதை கடையில் போய் வாங்கி சாப்பிட்றேன். ஏன் அதை கடையில் போய் வாங்கோன்னே, நம்ம வீட்டில் 2 சிந்தி இடம் இருந்தால் போதுங்க. 2 சிந்தி இடம், அந்த 2 சிந்தி இடத்துல நீங்கள் பயிர் வச்சா போதும், வருஷத்துக்கு தேவையான பயிர் கட்சிங்க. நீங்கள் இது கொஞ்சம் துவரம்பருப்பு கொஞ்சம் கூட செஞ்சுக்கலாம், இல்லை இதே கூட போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். சரி, இதை எப்படி விதைக்கணும் அப்படின்னா, எல்லா பயிருமே விதை நேர்த்தி செஞ்சு தாங்க விதைக்கணும். விதை நேர்த்தி செய்யாமல் விதைக்கக்கூடாது. அப்போ விதை நேர்த்தி செய்யலைன்னா கண்டிப்பாக பூஞ்சான நோய் இவ்வளோ தான் செய்யும். இந்த இலை மஞ்சளாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது காய் பிடிக்காது. இலை பச்சையாகவே இருக்கணுங்க. மஞ்சள் இலை வந்துச்சு, முடிஞ்சு போச்சு, மகசூல் குறைஞ்சிரும். அப்போ விதை நேர்த்தி என்ன செய்யலாம்? கார்பன்டைசின் பெவிசின் வாங்கிக்கோங்க. கடையில் வாங்கி நல்லா விதையை நல்லா புடைச்சிட்டு நல்லா காய வச்சுருப்பீங்க. அது கூட விதைக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த கார்பன்டைசின் பெவிசினை கலந்து வச்சிங்க. அந்த காலத்தில் நல்லா காய வச்சாங்க. இந்த மிளகா, அடுத்தது வேப்ப இலை போட்டு வைப்பாங்க, பூச்சி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக. அது இல்லாமல் செம்மண் போட்டு அதை பிடிச்சி வைப்பாங்க. அந்த காலத்தில் போய் வைப்பாங்க, பெரும்பாலும் பானையில் தான் வைப்பாங்க.
ஆனால் இந்த காலத்தில் யாரும் அதை செய்யறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் இந்த காலத்தில் நவீன உத்திகள் இருக்கிறதால நம்ம கார்பனேஷன் பெவிஷனே போதுங்க. விதைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 24 மணி நேரம், ஏன் அதிக நாள் கூட வைக்கலாங்க, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் கூட வைக்கலாம். நீங்கள் மண் கலந்து வச்சிட்டிங்கன்னா போதும், அது மான் கிடக்கும். அந்த பாரம்பரியமாக வரக்கூடிய இந்த பூஞ்சான நோய் இதில் வந்து தாக்காதுங்க, கண்டிப்பாக தாக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அதை நம்ம விதைக்கிறதுக்கு முன்னால் நம்ம இதை அரெஸ்ட் பண்ணிடணும், பூஞ்சான நோவை அரெஸ்ட் பண்ணிடணும். அப்போ விதைச்சிட்டு களை கொத்துறவங்க களை கொத்துங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயிர் விதைக்கலாம் அப்படின்னா 8 கிலோ வரலையும் விதைக்கலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. 8 கிலோ வரலையும், அதாவது ஒரு 3/4 அடிக்கு ஒரு செடி, இல்லை ஒரு 1/2 அடிக்கு ஒரு 3/4 அடிக்கு ஒரு செடி இருந்தால், 1 அடிக்கு ஒரு செடி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த இதை பொறுத்தளவில் நல்லா செடி வளர்ந்துருங்க. செடி முளைச்ச உடனே என்ன பண்ணுறீங்க, களை கொத்துறீங்க, களை கொத்தலாம் விட்டுறீங்க, அது ஒரு விஷயம். ஏன்னா களை ஏற்கனவே நீங்கள் பக்குவமாக உழவு ஓட்டி வச்சுன்னு வச்சிங்களேன், களை போக்கு முளைக்க நீங்கள் உழவு ஓட்டிச்சிங்கன்னா களை அதிகமாக இதுக்கு வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான்லாம் இதை களையே வெட்டலை, 1-2 பில்லு வந்துட்டு தான், செடி வந்துட்டு பிற்பாடு அடுத்தது விட்டுட்டேன், களைலாம் கொத்தலை. ஏன்னா உழவு நல்லா ஓட்டினா இந்த மழை பெஞ்சதால் கொஞ்சம் அந்த பில்லுங்க இருக்கிறது பூண்டுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது மண்ணுக்கு இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செடி வந்து சங்கு வைக்கிற டைமில், அதாவது செடி கொஞ்சம் வளரும், நோய் தாக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் மருந்து அடிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாமே நம்ம கடையில் விற்கிற மருந்து தான் வாங்கி அடிக்கிறோம். ஏன் அதை நாம்ளே செய்யக்கூடாதா? செய்யலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, நாம்ளே செய்யலாம். எருக்கந்தழை, ஊமத்தந்தழை, கொட்டந்தழை, அரளித்தழை, இல்லை அரளி கொட்டை, வேப்பங்கொட்டை எல்லாத்தையும் இடித்து கோமியத்தில் போட்டு ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு ஏக்கருக்குனாக்கா ஒரு 15 லிட்டர் கோமியம் நீங்கள் போட்டு எல்லா தரையும் 5-5 கிலோ போட்டு ஊற வைங்க. இல்லை ஏக்கர் கணக்கில் நிறைய பயிர் வைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஒரு ஏக்கருக்கு 5 சராசரி 5ன்னா மற்றதெல்லாம் பார்த்துங்க, எத்தனை ஏக்கர் வைக்கிறீங்களோ அதை பார்த்துங்க. நல்லா ஊற வச்சிங்க, எதை விதைச்சோன்னே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீ ஊறின்னு கிடக்கட்டும், அடிக்கடி அதை கிளறி விடுங்க, கிண்டி விடுங்க. இப்போ தான் மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். நல்லா ஊரில் இருக்கும், விஷத்தன்மையும் இருக்கும் அந்த ஊரலில். அந்த ஊரலில் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அடித்து பார்க்குறீங்க, புழு தாக்கம் அதிகமாக இருக்குதா பாருங்கள். எதுவுமே இந்த புழு வந்தால் தாங்க ஒன்றுமே செய்ய முடியாது, ரொம்ப அதிகமாக நாசம் பண்ணிடும். ஏன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சாவாது அது. ஏன்னா அதனுடைய தன்மை என்னன்னா 3 நாளைக்கு பட்டினியாக கிடக்குங்க. இலை மேலே வந்து உட்காந்துருக்கோம், மருந்து அடிப்போம், மருந்து அடிச்சிட்டு பிற்பாடு அது 3 நாள் போய் பட்டினியாக கிடக்கும், சாவே சாவாது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கரைசலோட வெல்லம் நீங்கள் ஏற்கனவே கலந்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா தழையும் போட்டு கோமியம் போட்டு நீங்கள் ஊற வச்சுறீங்க. அதை ஊறத்தை வைக்கல, ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ வெல்லம் போதும். நீங்கள் எவ்வளோ வெள்ளம் சேர்த்துங்க, அது வேறு உங்கள் விருப்பம். 2 கிலோ வெல்லம் ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அது கூட அடிக்கக்குள்ளே என்ன செய்கிறீங்கன்னா, அந்த ஊற வச்ச ஊரலோட அடிக்கக்குள்ளே நீங்கள் அசிப்பேட் வாங்கிக்கலாம், இல்லை ரெக்கர், அதுவும் பூச்சி நோய் கொல்லக்கூடிய பவுட்ரு தான் ரெக்கரு. அடுத்து லார்வின்ற பவுட்ரு, இதை கொஞ்சோண்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த புழு சாவணும் இல்லையா. ஆனால் இதை மருந்து கூட அந்த ஊரலோட கலக்காதீங்க. டேங்க் அடிக்க போகிறீங்கன்னா ஒரு டேங்க்குக்கு அந்த ஊரில் எடுத்து வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு, தூசி இல்லாமல், அப்போ தான் ஸ்ப்ரேயர்லாம் ஃப்ரீயாக வரும். வடிகட்டி வச்சுட்டு அது ஒரு டேங்க்குக்கு 1 லிட்டர் ஊற்றுறீங்கன்னு வச்சிங்களேன், 1 லிட்டர் ஊற்றலாம், அதிகபட்சம் 1 லிட்டர் ஊற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது கூட இந்த அசிப்பேட்டை பவுட்ரோ, இல்லை ரெக்கர் பவுட்ரோ, இல்லை இந்த லார்வின் பவுட்ரோ, இந்த பவுட்ரை நீங்கள் கொஞ்சம் கலந்து இந்த டேங்கில் ஊற்றி அடிச்சிங்கன்னா, இந்த புழு ஒன்றா செய்யணும், இனிப்பாக இருந்தவொடனே உடனே சாப்பிட ஆரம்பிக்கும். அது வேறு இல்லை, நீங்கள் மருந்தே அடித்தாலும் சரி. அப்படி மருந்து அடிக்கணுமா, நீங்கள் செய்ய முடியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கார்பனேஷன் பெவிஷன் இந்த கண்டிப்பாக நோய் மருந்து இருந்தால். ஏன்னா இந்த கோமியம் ஏன் அடிக்க சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் கோமியத்தில் ஏற்கனவே பூஞ்சானத்தை கொல்லக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் இந்த கோமியத்தை பரிந்துரை பண்ணுறாங்க. அடுத்தது இந்த தழையெல்லாம் சொல்லக்குள்ள அது விஷத்தன்மை உள்ள தழைகள், வாசனை உள்ள தழைகள், அதெல்லாம் வாசனை இது பூச்சி விரட்டும். அடுத்தது புழுன்னு வந்துட்டு பிற்பாடு அந்த விஷத்தை துண்ண உடனே அது செத்துரும். அதுக்காக தான் நம்ம அந்த காலத்தில் அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வந்திருக்கிறாங்க.
இந்த காலத்தில் நவீனத்தில் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கடையில் வாங்கிட்டு வராங்க. இந்த கடையில் வாங்கி அடிக்கிற மருந்தால் என்ன பிரச்சனைன்னா, ஒன்று காற்று மாசுபடுதுங்க, நிலமும் மாசுபடுதுங்க, நிலத்தில் உள்ள நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடுதுங்க. இன்றைக்கி மண்புழுவே இல்லைங்க, நிலத்தில் மண்புழுவே கிடையாது. எல்லாம் இந்த உரத்தை போட்டு எல்லா மண்புழுவையும் சாவடிச்சிடும். நாம் மண்புழு வந்து உழவனின் நண்பன், இதுதான் மண்ணு தான், மண்ணுக்கு இதுதான் வளம் கொடுக்குறது, நம்ம படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி எல்லா உரத்தையும் போட்டு இன்றைக்கி மண்புழுவை சாவடிச்சிடும். அது இல்லாமல் இந்த மண்புழு வந்து கிட்டத்தட்ட எல்லாம் கிட்டத்தட்ட 2 அடிக்கு கீழே போயிடுச்சிங்க. மேலே ஒன்றுனால அதுக்கு வாழ்கிறதுக்கு தேவையான காற்றும் கிடையாது, நல்ல சத்தும் கிடையாது. அதனால் அது கீழே போயிடுது. அது வரைக்கும் அதனால தான் இன்றைக்கி மண் வளம் இல்லாததுக்கு காரணமும் அதுதான். நீங்கள் எருவு போட்டு பயிர் வச்சிங்க, எருவு போட்டு அடுத்தது இந்த தழை சாரெலாம் அடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது, நம்மளுக்கும் ஒரு பாதிப்பு. நீங்கள் கேட்கலாம், என்னங்க சார் நீங்கள் அந்த மருந்துலேயும் விஷம் இருக்குது, இந்த மருந்துலேயும் தானே விஷம் இருக்குது. ஆமாம் சார், இந்த இலைசாரை அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நன்மை செய்யும் பூச்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தீமை செய்யும் பூச்சிக்கு தாங்க அது விரட்டும், அவ்வளோதான். விரட்டிடும், அந்த புழுவை சாவடிச்சிடும். அப்போ நன்மை செய்யும் பூச்சி அதிகமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த தீமை செய்யும் பூச்சிகளை அது அழிக்கக்கூடிய வேலை அதுவே செஞ்சுக்கும், ஓரளவுக்கு செஞ்சுக்கும். நம்ம ஓரளவுக்கு மருந்து அடித்தா போதும். நாம் என்ன பண்ணுறோம், ஸ்ப்ரே ஒன்று எடுத்துகிட்டு இந்த கடையில் வாங்கிட்டு வந்து மருந்து, எல்லா மருந்தும் என்ன கோரி பைபாஸு, பென்பால்ட்ரேட்டு, அது மாலத்தியானு, அது இது லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றி தருவான். என்ன சரி, உங்களுக்கு அடிக்க விருப்பம் இல்லையா, இயற்கை மருந்து ஏன் காசு கொடுத்து செலவு அதிகமாக நம்ம செலவு பண்ண முடியும் அப்படின்றீங்களா, செய்யுங்க, வேணாம் சொல்ல. என்ன கார்பன்டேஷன் பெவிஷன் வாங்கிக்கோங்க, குளோரி பைபாஸும் பென்வால்ட்ரேட்டும் வாங்கிக்கோங்க, அது கூட வெள்ளம் கலந்து அடிங்க. எந்த மருந்து அடித்தாலும் சரிதாங்க. இந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணணுன்னா கண்டிப்பாக வெள்ளம் கலந்து அடித்தா ஆகணும். அப்போ தான் இந்த புழு சீக்கிரமாக சாப்பிடும். இல்லைன்னா வெள்ளம் கலக்காத அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், இந்த புழு 3 நாளைக்கு 4 நாளைக்கு விரதம் இருக்கும். அப்புறம் பனியில் மருந்து கரைஞ்சிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பி சாப்பிட ஆரம்பிக்கும். இது இலையை சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க, பூவையும் சேர்த்து சாப்பிட்ருங்க. அப்புறம் மகசூல் எங்கே வரும், வர்றது வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த விவசாயம், ஆர்வமுள்ள விவசாயிகள் கண்டிப்பாக இது எவ்வளோ நன்மை தரும் பயிருங்க. இது உண்மையிலே உடம்புக்கு நல்லதுங்க. நீங்கள் சாம்பாராக செஞ்சு சாம்பாரில் சாப்பிடுங்க, இல்லை பாயாசமாக செஞ்சு சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. உடம்புக்கு நல்லதுங்க. இது எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லா சத்துக்களும் இருக்குது இதில். அது விவசாயத்தில் அதே போல் இதில் வந்து மகசூல் அதிகமாக வந்தால் லாபமும் இருக்குதுங்க. நீங்கள் உளுந்துல லாபம் ஓரளவுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதே போல் இந்த பச்சை பயிரை முறையாக நீங்கள் பயிர் வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மஞ்சள் நோய் விழக்கூடாது, மஞ்சள் நோய் விழாததுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். சரி, இப்போ மருந்து அடிக்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா, டிஏபி ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ வாங்கிக்கிங்க, அதை ஊற வச்சிங்க, அதை வடிகடிச்சு எடுத்துங்க. ஏற்கனவே கரைசல் இருக்குதா, நம்ம போட்ட தழை கரைசல், அந்த தழை கரைசல் சேர்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, டிஏபி வந்து சேர்க்கக்கூடாதுங்க, ஒன்றா சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. தழையை கரைசல் தனியாக ஊற வச்சுக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் புழுவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, புழு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் அசிப்பேட்டோ ரெக்கரோ இல்லை லார்வின் பவுடரோ தனியாக வாங்கிக்கிறீங்க. அடுத்து டிஏபி, இதை 3ஐயும் என்ன செய்கிறீங்க, தனித்தனியாக வச்சுக்கிறீங்க. தனித்தனியாக வச்சுக்கல ஸ்ப்ரே பண்ணக்குள்ள என்ன பண்ணுறீங்கன்னா, 1 லிட்ரு அந்த சாரை ஊற்றுறீங்களா, உடனே இந்த ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிக்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா, இந்த டிஏபி 10 பாகமாக பிரிச்சிங்க, 10 டப்பாவை பிரிச்சிங்க. அதே போல் இந்த அசிப்பேட்டு, லார்வின் பவுட்ரு, ஏதாவது ஒன்று, என்ன ரெக்கர் பவுட்ரு, இதை வாங்கி வச்சுக்கின்னு அதை தனியாக ஒரு 10 டேங்க் வச்சுக்க. 3லேயே அதாவது ஒன்று ஊற்றி காட்டிங்க, எல்லாம் அரெஸ்ட் ஆகிடுங்க. மருந்து செலவை குறைப்பாங்க. மருந்து செலவை குறைச்சிட்டாலே கண்டிப்பாக இந்த டிஏபி அடிக்கிறதால என்ன நன்மைன்னா, கண்டிப்பாக இந்த பயிருக்கு கொஞ்சம் ஊட்டச்சத்தும் இருக்குது, பூ கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறதுக்கு கூட தன்மை இருக்குது. அது கூட என்ன சேர்க்கலாம், பூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்குமா, சாரே விடுங்க, கடையில் போய் கேளுங்க, பூ டானிக் கொடுப்பாங்க, வாங்குங்க. டிஏபிலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மகசூல் வேணுமா, கொஞ்சம் டானிக் சேர்த்துங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அடித்து பாருங்கள். நான் அடித்ததால் தான் சொல்கிறேன், இது என்னுடைய நலம் தான், நான் தான் பயிர் வச்சுருக்கிறேன். இதில் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. உளுந்து ஒரு பக்கம் போடுவேன், தோரை ஒரு பக்கம் போடுவேன், எல்லாம் இயற்கையாக சாப்பிட்ணுங்க. நம்ம ஏங்க கடையில் கொடுத்து வாங்கினோம், காசு கொடுத்து வாங்கணும், 1. 2வது அடுத்தவங்க விற்கிற பயிரை வந்து அது எப்படி விளைஞ்சிருக்குமோ, என்ன மருந்து அடித்தாங்களோ, எதையும் சாப்பிடணும். நம்ம நிலத்தில் விளைஞ்சதை நாம்ளே சாப்பிடுன்ற ஆர்வத்தில் தான் நான் பயிர் வச்சுருக்கிறேன்.
இது நல்லா இருக்குது பாருங்கள். பச்சைப்பயிறு அருமையாக இருக்குது. இப்போ இந்த பச்சைப்பயிரை நீங்கள் அதிகமாக பயிர் வச்சு அதிகமாக லாபம் எடுக்கணும், விவசாய நுணுக்கங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.